Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSCல புதுசா செக்ஷனல் டைமிங்ன்றதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் செக்ஷனல் டைமிங்ன்றது SSCல கிடையாது. லாஸ்ட் இயர்ல மட்டும் CPO எக்ஸாம்ஸ்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ செலக்ஷன் போஸ்ட்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இனி வரப்போற 2026 ஓட எக்ஸாம்ஸ்ல நிச்சயமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். CGLஆ இருக்கட்டும், CHSLஆ இருக்கட்டும், செக்ஷனல் டைமிங் இருக்குன்றது. சோ இந்த செக்ஷனல் டைமிங்கை எப்படி ஹேண்டில் பண்றது? எப்படி நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு அப்ரோச் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அதுல இருந்து எப்படி இந்த அப்ரோச்சுக்கு மாறுறதுங்கிற மாதிரியான விஷயத்தையும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ்ல என்ன மாதிரியான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணா கொஷின்ஸை ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும், எப்படி கொஷின்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுங்கிறதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு இனிமே நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ ரீசனிங்கா இருக்கட்டும், மேக்ஸ் செக்ஷனா இருக்கட்டும், நான் சொல்ற அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கொஷின்ஸ் உங்களால ஃபாஸ்டாகவும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆல்ரெடி அட்டன் பண்ண மார்க் டெஸ்ட்ல இருந்து எப்படி நீங்க நிறைய டைம் டேக்கன் கொஷின்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம், அதுக்கான டிப்ஸையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ ஓவராலா செக்ஷனல் டைமிங்கை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SSC ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, செக்ஷனல் டைமிங்ன்றது என்ன, அதுக்கப்புறமா செக்ஷனல் டைமிங் வந்தனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கு நீங்க எல்லாருமே ஒரு டைம் டியூரேஷன், ஓவரால் டைம் டியூரேஷன் வச்சு தான் இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு நீங்க ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நினைச்ச டைம்ல நினைச்ச செக்ஷன் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட் ஒரு மாதிரி சால்வ் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 10 மினிட் ஃப்ரீயா இருக்கும், அப்போ ஒரு மாதிரி அப்ரோச்லாம் பண்ணியிருப்பீங்க. அது இப்போ பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, அதுக்கப்புறமா எப்படி நீங்க மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது நிறைய டைம் டேக்கன் எதனால எடுக்கும்ன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஓவராலா நம்ம டைம் டேக்கனை கம்மி பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா அது ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். மேக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்லையுமே எந்த மாதிரி அப்ரோச் பண்ணா கொஸ்டின்ஸை ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம், ரீசனிங்ல அதே மாதிரி என்ன மாதிரி அப்ரோச் பண்ணா கொஸ்டின்ஸை ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாங்கிறதையும் ஃபைனலா SSC ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு டிப்ஸை இந்த வீடியோல ஷேர் பண்ணேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க SSC 2026 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா CGL, CHSL, CPO, ஸ்டெனோ, MTS அண்ட் செலக்ஷன் போஸ்டோட எல்லா எக்ஸாம்ஸினுடைய கம்ப்ளீட் சிலபஸ் வித் சாப்டரைஸ் டெஸ்டோட கவர் ஆயிடும். நீங்க இந்த SSC எக்ஸாம்க்குலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், கம்ப்ளீட் சிலபஸ் நீங்க கவர் பண்ணணும் வித் சாப்டரைஸ் டெஸ்டோட, இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும். இதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு நான் இதில் கொடுத்துக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் படிச்சாலே உங்க எக்ஸாம்க்கு என்ன தேவையோ எதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணுமோ அது எல்லாம் கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் மட்டும் நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க எக்ஸாம்ஸை நல்ல மார்க்கோட கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒர்த்தான கிளாஸா இருக்கும் இது. இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு. இதுல ஜாயின் பண்ணிக்கிட்டு இதில் நான் கொடுத்துருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. உங்க எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அதை நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனல் டைமிங்ன்றது இது நாள் வரைக்கும் SSCல கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் இயர் தான் CPO எக்ஸாம்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க செக்ஷனல் டைமிங். அது 2 மணி நேரம் எக்ஸாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 நிமிஷங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க செக்ஷனல் டைமிங்கிறதுல. சாரி 30 மினிட்னு கொடுத்துருந்தாங்க. அந்த சமயத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒருவேளை இந்த டைம் அடுத்தடுத்த வரங்களை வரலாம்னு நினைச்சிருந்தோம். அதே மாதிரி செலக்ஷன் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க செக்ஷனல் டைமிங். ஆக்சுவலாக செக்ஷனல் டைமிங் இந்த செலக்ஷன் போஸ்டோட எக்ஸாமோடைய பேட்டர்ன் தான் நமக்கு CGL and CHSL நடக்கும். ஸோ 1 hour எக்ஸாமா இல்லை 4 செக்ஷன் அட்டன் பண்ணுவீங்க. இந்த 4 செக்ஷனுக்கும் 15 மினிட் தராங்க. ஸோ அப்படி ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை நம்ம 36 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு செக்ஷனுக்கு 15 நிமிஷங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 15 நிமிஷங்கிறது நமக்கு ரீசனிங்கா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், இந்த 2 சப்ஜெக்ட்ல தான் கஷ்டமா இருக்கும். இதுக்கு தான் நம்ம ப்ராப்பர் பிளான், ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வச்சு சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா அதே இது இங்கிலீஷா இருக்கட்டும், GAவா இருக்கட்டும் 15 நிமிஷத்துக்குள்ள நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஸோ மெயினா இந்த 2 செக்ஷனுக்கு தான் நம்ம நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்கும். நிறைய மெனக்கிடணுங்கிறது இல்லை, ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க நிறைய எல்லாருமே சிலபஸ் அளவு முடிச்சிருப்பீங்க கரெக்டா. இப்போ ப்ராக்டிஸ்ல தான் இருப்பீங்க. ஸோ இப்போ ப்ராக்டிஸ்ல இருக்கிறப்போ நீங்க ஒவ்வொரு செக்ஷன்லையும் சின்ன சின்ன விஷயத்த கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களால இந்த 15 நிமிஷத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ங்கிறது அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து முதல்ல இந்த டைம் வந்து செக்ஷனல் டைமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறது எல்லா SSC ஆஸ்பிரண்ட்டுக்குமே புதுசு தான். ஓகேவா? அதனால நீங்க வந்து ரொம்ப இதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது. எப்பவுமே ஏதாவது ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கிறப்போ அது எல்லாருக்குமே புதுசா தான் இருக்கும். அந்த விஷயத்தை யார் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆக்ட் பண்ணிக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ரெடி ஆகுறாங்களோ அவங்க எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க செக்ஷனல் டைமிங் வந்துட்டு என்னால வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற நெகட்டிவ் அப்ரோச்ல இருக்காதீங்க. செக்ஷனல் டைமிங் இது எல்லாருக்குமே புதுசு. இது நாள் வரைக்கும் நீங்க என்ன அப்ரோச் பண்ணீங்களோ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றப்போ அதே அப்ரோச் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்லயா இருக்கட்டும், மார்க் டெஸ்ட் போடுறப்பவா இருக்கட்டும். ஓகேவா? இப்போ எல்லாருமே அவங்களோட அப்ரோச்சுங்கிறத கொஞ்சம் மாத்துவாங்க. ஓகேவா? அதே இதை நீங்களும் உங்க அப்ரோச்சை மாத்திக்கோங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆயிக்கோங்க. அதுக்கு ஏத்தாப்புல ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கோல் நிச்சயமா அச்சீவ்ங்கிறத பண்ணிட முடியும். இந்த செக்ஷனல் டைமிங் வந்திருக்கிறதுனால சில விஷயங்கள்ல நம்ம கட் ஆஃப்ல கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது எல்லாருக்குமே அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாருக்குமே புதுசு, இது எல்லாருக்குமே அட்வான்டேஜாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்றாப்புல ரெடி ஆகிக்கிட்டீங்கன்னா. அதனால இதை நினைச்சு ரொம்பலாம் பயப்படாதீங்க. ஓகேவா? பயப்படுற அளவுக்கு இது பெரிய மேட்டரும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த ப்ராப்ளம்ங்கிறது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம் இது நாள் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க 60 நிமிஷம் தராங்க. இந்த 60 நிமிஷத்தை நீங்கள் மோஸ்ட்லி 2ஆக பிரிச்சிருவீங்க. மொதல் 30 மினிட், அடுத்து 30 மினிட். இந்த மொதல் 30 மினிட்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரீசனிங் செக்ஷன் தான் அட்டன் பண்ணுவீங்க. ரீசனிங்ல எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதோ அத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு டைம் டேக்கன் கொஸ்டின்லாம் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூன்ற மாதிரி நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் செக்ஷன் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ் செக்ஷன் அட்டன் பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு 30 மினிட்ங்கிற மாதிரி ஆயிரும். அடுத்து 30 மினிட் முழுக்கவே நீங்க வந்து மேக்ஸ் செக்ஷனுக்கு கொடுக்குற மாதிரி தான் நீங்க பார்ப்பீங்க. அதில் மேக்ஸ் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 20 இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணிடுவீங்க. மோஸ்ட்லி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 5 நிமிஷமோ 8 நிமிஷமோ இதில் ஏதாவது நீங்கள் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்த செக்ஷனோட கொஸ்டின்ஸுங்கிறத அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துவீங்க. இப்படி தான் உங்களோட அப்ரோச்சுன்னு இருக்கும். ஆனால் இந்த அப்ரோச் இன்னும் ஒர்க் ஆகாது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான். மொதல் ரீசனிங்கு, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் ஜிஎஸ் செக்ஷன் அட்டன் பண்ணணும், அடுத்த 15 நிமிஷம் நீங்கள் மேக்ஸ் செக்ஷன் அட்டன் பண்ணணும், அடுத்த 15 நிமிஷம் தான் இங்கிலீஷ் செக்ஷன் அட்டன் பண்ண முடியும். மொதல் 15 நிமிஷம் ரீசனிங் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீ வேறு செக்ஷனுக்கு போக முடியாது. ஸோ அந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஃபைனல் வரைக்கும் அந்த ரீசனிங் செக்ஷனில் இருக்க போது. லாஸ்ட் அந்த 5-8 நிமிஷத்தில் நம்மளால ரீசனிங் கொஸ்டின் திரும்ப வந்து சால்வ்ங்கிறத பண்ண முடியாது. முன்னாடி நீங்கள் வந்து போட்ட மார்க் டெஸ்ட்லாம் எடுத்து பாருங்க. இங்கிலீஷ் செக்ஷனில் 10 12 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஜிஏ வந்து லெஸ் தென் 4 மினிட்ல சால்வ் பண்ணியிருப்பீங்க. ரீசனிங் தான் ஈஸி பேப்பராக இருந்தால் 14 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதே இது கொஞ்சம் டைம் டேக்கனாக இருந்தால் 18 நிமிஷம் எடுத்துப்பீங்க. மேக்ஸ் ஜென்ரலாக ஓவராலாக ஆவரேஜாக ஒரு 25 நிமிஷம் எடுக்க பார்ப்பீங்க. கரெக்டாக? நம்ம மெயினாக இந்த 2 சப்ஜெக்டில் தான் ஃபோக்கஸுங்கிறத பண்ணணும். ஈஸி பேப்பர் கேட்டாலும் சரி, டஃப் பேப்பர் கேட்டாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு 15 நிமிஷத்துக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸுங்கிறத பண்ணணும். அது நம்மளால முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக முடியும். ஏன்னா மேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 நிமிஷம் நீங்கள் ஜென்ரலாக எடுக்கிறீங்களா, அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 20 22 கொஸ்டின் எப்போவுமே எஸ்எஸ்சியில் ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் இந்த சென்ஸ் என்னன்னா, சேம் கொஸ்டின் நான் சொல்கிறேன், சேம் மாடலில் நம்பரை மாற்றி போட்டு சேம் டைப்பில் எப்போவுமே ரெகுலராக வரக்கூடிய டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குமா, அது எப்போவுமே 20 22 கொஸ்டின்ங்கிறது இருக்கும். நீங்கள் பிஓக்யூ கொஸ்டின் பேப்பர்னால எடுத்து பாருங்க, அது 20 22 கொஸ்டின் எப்போவுமே ரெகுலராக இருக்கக்கூடியது தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, அதோட டைம் டேக்கன் முன்னாடி எடுத்ததை விட கம்மியாகும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய அட்டெம்ப்டும் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் டைம் டேக்கனுமே வந்து கம்மியாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஆல்ரெடி போட்ட மார்க் டெஸ்ட்டை எடுங்க. அதை எடுத்துட்டு அதை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. கரெக்டான அட்டெம்ப்டாக இருந்தாலும் சரி, ராங் அட்டெம்ப்டாக இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆவரேஜ் டைம்னு கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் டைமை விட கம்மியான டைம் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா நல்லது. அதே இது ஆவரேஜ் டைமை விட அதிகமான டைம் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கணுமே, அந்த கொஸ்டினில் ஏன் அதிக டைம் எடுத்தீங்கன்றதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்னால அந்த கொஸ்டின் அகைன் சால்வ் பண்ணீங்களா? மோஸ்ட்லி ரீசனிங் அண்ட் மேக்ஸ்ல நீங்கள் பண்ணுவீங்க. அதனாலயா இல்லை கொஸ்டினை ராங்காக ரீட் பண்ணதுனால ஆன்சர் வராமல் திரும்ப ஒரு டைம் கொஸ்டினை ரீட் பண்ணி திரும்ப ஒரு டைம் சால்வ் பண்ண வேண்டியதுனால தான் நிறைய டைம் எடுத்துச்சா? இல்லை லேக் ஆஃப் ரிவிஷன்னால என்ன ஃபார்முலா வரும்னு தெரியலையா? இல்லை லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னால எந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த அப்ரோச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாததுனால லேக் ஆச்சா? இல்லை வந்து ரிவிஷனே பண்ணல, ப்ராக்டிஸே பண்ணாதனால கொஞ்சம் யோசிச்சு இருக்கிறதுனால டைம் ஆச்சா? என்ன ரீசன் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. முன்னே நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஆனால் இப்போலாம் என்னன்னா 15 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகுதா, 2-3 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைமை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு திங்க் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு டைம்ன்றது இருக்காது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தா மட்டும்தான் கொஸ்டின் பார்த்த உடனே ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம். கொஸ்டினை ரீட் பண்ணுறீங்களா, உடனே சால்வ் பண்ண போயிடணும். யோசிக்கிறதுக்கு உட்காந்து யோசிக்கிறதுக்கான டைமுங்கிறது இப்போ இருக்காது. ஏன்னா அந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது தான். ஏன்னா முன்னாடி ரீசனிங்கில் முதல்ல ஒரு 15 நிமிஷம்ங்கிற மாதிரி நீங்கள் இப்போ பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 60 நிமிஷம் இருக்கப்போ சொல்கிறேன். அதில் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொஸ்டின் 20 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. மிச்சம் ஒரு 5 கொஸ்டினோ ஒரு 6 கொஸ்டினோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ லாஸ்ட் சால்வ் பண்ணுறாங்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் 15 நிமிஷத்தில் 18 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதுதான் உங்கள் அட்டெம்ப்ட். ஸோ இது உங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதை பாதிக்கும். ஏன்னா ரீசனிங் ஃபுல் மார்க் எடுக்கிறதுங்கிறது முடியும். அது எடுத்தால் தான் நம்மளால் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். அதுலேயே அட்டெம்ப்ட் கம்மியாகுங்கிறப்போ நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால நான் சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி என்ன ரீசன்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேர்லெஸ் மிஸ்டேக்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணுங்க. இல்லை ஒழுங்காக ரிவிஷன் பண்ணல, இல்லை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல. எப்போவுமே கேட்கக்கூடிய டைப்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாததுனால பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
ஸோ என்ன ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணாலே உங்கள் டைம் டேக்குங்கிறது ரொம்பவே கம்மியாகும். ஓகேவா? அதனால் இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸு அண்ட் கியூப் 30 வரைக்கும், ஸ்கொயர் 50 வரைக்கும் நல்லா படிச்சிருங்க, மெமரைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கொயரு அண்ட் கியூப்ஸோட ட்ரிக்ஸை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு டெய்லி ஒரு 15 மினிட் 2 வாரத்துக்காவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்று மெமரைஸ் பண்ணிடுங்க, இல்லைனா ட்ரிக்கை கற்றுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இந்த வேல்யூவை ஃபைன் பண்ணிட முடியும். ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டாலோ இல்லை ட்ரிக்கை கற்றுக்கிட்டாலோ ரெகுலராக ரிவிஷன் பண்ணுறது, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நீங்கள் அந்த டைம் டேக்கனை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். நான் ட்ரிக்கை கற்றுக்கிட்டேன், ஆனால் நான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அந்த ட்ரிக் கற்றுக்கிட்டே வேஸ்ட்டு. ஏன்னா ரெகுலராக சால்வ் பண்ணுறதை விட அந்த ட்ரிக்கை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவே நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஸ்கொயர் கியூப்ஸோட ட்ரிக்கெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு அந்த ஸ்கொயர் கொடுத்தாலே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படி மெமரைஸ் பண்ணியிருந்தா நம்ம நம்பர் போடுவோமோ அதுக்கு ஈக்குவலான ஸ்பீடுக்கு வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் அண்ட் கியூபோட ட்ரிக்கெல்லாம் நான் நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மேலே ஐகார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ இருக்குது, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறமா 2 டிஜிட் நம்பர் மல்டிப்ளிகேஷனுக்கு ட்ரிக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. அதையும் டெய்லி ஒரு 15 மினிட்டுங்கிற மாதிரி 2 வாரத்துக்காவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ட்ரிக்கை கற்றுக்கிறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் ஆரம்பத்தில் அந்த ட்ரிக்கை கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் அது ரொம்ப குயிக்காக பண்ண வைக்கும். அதை மறந்துடாங்க. அடுத்தது 1 to 20 வரைக்கும் நல்லா டேபிள்ஸை மெமரைஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நீங்கள் 2 டிஜிட் நம்பர் மல்டிப்ளிகேஷன் கற்றுக்கிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், ட்ரிக்கை கற்றுக்கிட்டாலும். இல்லைனா 1 to 20 வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வந்து டேபிள்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்ராக்சிமேஷனு, யூனிட் டிஜிட் கான்செப்ட், ரிமைண்டர் கான்செப்ட், டிவிசிபிலிட்டி ரூல், இந்த இது எல்லாமே நல்லா கற்று வச்சுக்கோங்க. இது மேக்ஸில் உங்களுடைய டைம் டேக்குனா ரொம்ப பெரிய லெவலில் கம்மி பண்ணும். ஓகேவா? அதனால் இது எல்லாமே கட்டாயம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 20லேருந்து 22 கொஷின், கிட்டத்தட்ட 85% ஆஃப் த கொஷின் எப்போவுமே ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷினாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய டைப்பாக தான் இருக்கும், சேம் மாடலாக தான் இருக்கும். அதனால அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு அதில் டைம் டேக்குன்னு கம்மி பண்ணுங்கள். அதில் டவுட்டே வரக்கூடாது. அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா உடனே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். திங்க் பண்ணுற அளவுக்கோ இல்லை இது எந்த ஸ்டெப் வரும் அது எந்த ஸ்டெப் வரும் அப்படிங்கிற யோசிக்கவே கூடாது. எப்போவுமே கேட்கக்கூடிய டைப்பாக இருக்கா 20லேருந்து 22 கொஷின்ஸு அப்படி தான் வரும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீ பிஓக்கு பேப்பர் எடுத்து பாருங்களேன், ஒரு 5 சிஜிஎல் பேப்பர் எடுத்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சிமிலராக எப்போவுமே இப்போ ஒரு 5 பேப்பர் எடுங்க, 2024 ஒரு 5 பேப்பர் எடுங்க, 23ல் 5 பேப்பர் எடுங்க, எல்லாத்தையும் பாருங்கள் காமனாக சேம் டைப்பே தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாடல் கொஷின்ஸ் எல்லாம் வந்து நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம யூடியூப் சேனலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் இன் மேக்ஸ்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் கொடுத்துக்கூடிய டைப் தான் அந்த 85% ஆஃப் த கொஷின்ஸ். மேலே ஐகார்ட்லேயும் வீடியோ லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த டைப் ஆஃப் கொஷின் நிறையா சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸ் செக்ஷன் 15 மினிட்குள்ளே சால்வ் பண்ணுறதுக்கு நான் இதில் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோடைய நல்லா ஃபெமிலியர் ஆவீங்க. ஸோ அது மார்க் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணுறப்பவும் டிஃபிகல்ட்டி இருக்காது. ஜஸ்ட் இதை பார்த்துட்டு டேரெக்டாக போய் மார்க் டெஸ்ட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா அப்போ அங்கே அது இதை விட டைம் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பிஓக்யூ புக்கிலலாம் பண்ணீங்க, பிஓக்யூ பேப்பர்லாம் பண்ணுவீங்களே, அதுலேயே இதை அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் கொடுத்துருக்கதும் பர்சன்டேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டினில் கொடுத்துருக்க ரியல் வேல்யூஸ் வச்சு மோஸ்ட்லி சால்வ் பண்ணாதீங்க. ரியல் வேல்யூங்கிறது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இல்லை தேவையில்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதோடைய பர்சன்டேஜ் வச்சே வேல்யூ கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே பர்சன்டேஜ் வச்சே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எலெக்ஷன் டைப் ஆஃப் சம், இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க ஓட்டில், அப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் ஓட்டு போட வரல, இவ்வளோ பேருடைய ஓட்டு பர்சன்டேஜ் வந்து இன்வேலிடாக இருக்குது, வின்னர் இவ்வளோ எடுத்திருக்காங்க, லூசர் இவ்வளோ எடுத்திருக்காங்க, இவங்க 2 பேத்துக்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கணுமே. இதெல்லாம் நம்ம பர்சன்டேஜை வச்சே சால்வ் பண்ணிடலாம். ரியல் வேல்யூ தேவையில்லை. ரியல் வேல்யூ எப்போ தேவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ்லையும் ரியல் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா மட்டும் இந்த பர்சன்டேஜ் வச்சு சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ரியல் வேல்யூ பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் ரியல் வேல்யூ நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகேவா? ஏன்னா பர்சன்டேஜ் ரியல் வேல்யூ எப்போவுமே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால ஆப்ஷன்ஸ் பர்சன்டேஜில் இருக்கா, பர்சன்டேஜை வச்சே சால்வ் பண்ண கொஷின், ரியல் வேல்யூ யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபைனலாக ஆன்சரில் ரியல் வேல்யூ இருக்குன்னா இந்த பர்சன்டேஜ் வச்சு சால்வ் பண்ணிட்டு அந்த ரியல் வேல்யூவை இதோட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா இடத்துலையும் ரியல் வேல்யூ யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்தது ஃப்ராக்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 10% 1/10ங்கிற மாதிரி போட்டு சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூஸை சால்வ் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு பாப்புலேஷன் டைம் ஆஃப் த சம் தான் நிறைய கேட்பாங்க. அந்த டைப் ஆஃப் சம் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸாக இத்தனை நம்பர் போடுவீங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மல்டிப்ளை இந்த மாதிரிலாம் போடுவேன். அந்த மாதிரியான சமயத்தில் எல்லாத்தையுமே யூனிட் டிஜிட்ஸை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா
இந்த யூனிட் டிஜிட்டுங்கிறது பர்சன்டேஜ்க்கு மட்டும் கிடையாது, எல்லா சாப்டர்லையும் இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதை சால்வ் பண்ண, இந்த கால்குலேஷன் பண்ண ஆன்சர் வர்ற மாதிரி இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே யூனிட் டிஜிட்ஸை வச்சு மட்டுமே சால்வ் பண்ணுங்க. அது எனக்கு நம்ம நிச்சயமா அது கரெக்டான ஆன்சரை கொண்டு வந்துடும். யூனிட் டிஜிட்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் உள்ள 4த்தையும் செக் பண்ணுங்க. அதில் 4த்துலையுமே லாஸ்ட் டிஜிட் வேற வேறையா இருக்கா, யூனிட் டிஜிட்ஸை மட்டும் செக் பண்ணால் போதும் ஆன்சர்னு வரும். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறப்போ இந்த கால்குலேஷன் எல்லாத்துக்குமே நமக்கு டைம்ன்றது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி அப்ரோச்சை ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸை வச்சே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, ரியல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, நிச்சயமாக ரியல் வேல்யூ கொடுப்பாங்க. ரெஃப்ரிஜிரேட்டரோட ப்ரைஸ் இது மாதிரி கொடுத்துட்டு இதில் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகுது, இவ்வளோ ப்ரைஸ் கூடுது, அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ரியல் வேல்யூ யூஸ் பண்ணாதீங்க. ரெஃப்ரிஜிரேட்டரோட ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10% கூடுதா, 110/100. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10% கம்மியாகுதா, 90/100. இப்படி போங்க. அதே இது ரெஃப்ரிஜிரேட்டரோட ப்ரைஸ் 13,728. ஸோ இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரோட இன்னொரு ப்ரைஸ் போக 10% கூடுது, 90% கம்மியாகுதுன்னா அப்போ இதெல்லாம் போட்டிங்கன்னா கால்குலேஷனுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டு எவ்வளோன்றதை பாருங்கள், 100லேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதை இந்த வேல்யூவோட ரிலேட் பண்ணிடுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பியூட்டி, எப்போவுமே மாறாது. அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸை செக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பர்சன்டேஜில் இருக்கா, ரியல் வேல்யூ எடுக்காதீங்க, பர்சன்டேஜை வச்சே போகிற மாதிரி பாருங்க. டிஸ்கவுண்ட் ஷாப்கீப்பர் சம்ஸ் கட்டாயமாக ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 5 ஷிஃப்ட் நடக்குதுன்னா அதில் 3 ஷிஃப்ட்லையாட்டு நிச்சயமாக கேட்டே தீர்வாங்க. ஓகேவா, அப்படி கேட்டே தீர்றாங்கன்ற பட்சத்தில் அந்த மாடல் கொஸ்டின்ஸ் நிச்சயமாக வரப்போகுது. அதனால ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸில் அந்த மாடல் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா மாடல் எல்லா டைப் ஆஃப் த கொஸ்டினும் ப்ரீவியஸில் ஆல்ரெடி கேட்டாச்சு, புதுசாக கேட்கறதுக்கான வாய்ப்புன்றது இல்லை. அதனால டிஸ்கவுண்ட் ஷாப்கீப்பரில் 100% ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் எல்லா கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அது டைம் டேக்கன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று, கேட்ட நம்பரை வச்சே திரும்பியும் கேட்டு வைப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்ததா இருந்துச்சுன்னா ஆன்சர் ஞாபகம் இருந்துச்சுன்னா உடனே அதை போடுற மாதிரி இருக்கும். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்டை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸிவோட ஃபார்முலா இருக்குது தெரியுமா, 3% கொடுத்துட்டு இந்த பர்சன்டேஜில் எது சிங்கிள் ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ்னு கேட்பாங்கல்ல, அந்த காம்பினேஷன் மோஸ்ட்லி இந்த காம்பினேஷன்ஸை வச்சு தான் கேட்பாங்க. முதல்ல 10, அடுத்து 20, அடுத்து 30, இல்லைனா முதல்ல 10, அடுத்து 15, அடுத்தது 22. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஒரு 3 நம்பர் காம்பினேஷன் போடுற மாதிரி. அப்படி இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சிங்கிள் ஈக்குவல் பர்சன்டேஜில் கேட்ட எல்லா காம்பினேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு சிங்கிள் ஈக்குவல் என்னன்றதை ஒரு தனி ஒரு ட்ரிக் நோட் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். இந்த சிங்கிள் ஈக்குவல் இருந்தால் சரி, இத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருந்தால் இதுதான் சிங்கிள், அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ. அது கொஞ்சம் நல்லா ரெகுலராக பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அடுத்தது டைம் ஒன்று இருக்குல்ல, ஸ்டாண்டர்டாக சில எல்சிஎம்ஸ் வந்து இருக்கும். அதாவது 90, 180, 60, அதுக்கப்புறம் 420, அதுக்கப்புறம் வந்து 70. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக சிலது இருக்கும் தெரியுமா, அதாவது நமக்கு 20 நாளில் வேலையை முடிக்காங்க, 18 நாளில் வேலையை முடிக்காங்க. ஸோ இதோடைய எல்சிஎம் என்ன, இந்த மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டு ரிவைஸ் பண்ணுறீங்களா, ரிவைஸ் பண்ணுற சமயத்தில் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுதான் எல்சிஎம், இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுதான் எல்சிஎம், அதை மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போய் திரும்ப ஒரு டைம் எல்சிஎம் நம்ம செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால அதே மாதிரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா 10, 20, 15, இந்த மாதிரி 8, இந்த 12, 14, 13 இந்த மாதிரியான நம்பர்ஸை வச்சு தான் எல்சிஎம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ அதோடைய எல்சிஎம் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது ஞாபகம் இருக்குது. எஃபிஷியன்சியை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் நமக்கு டைம்ன்றது ரொம்பவே கம்மியாகும். அதனால இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ரா ஃபார்முலா, கியூப் ஃபார்முலா, ஸ்கொயர் ஃபார்முலா, இது எல்லாமே மைண்டில் நல்லா மெமரைஸ் பண்ணிவிடுங்க. இந்த வேல்யூ வந்துச்சுன்னா இதுதான் வரும். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஸ்கொயர் கியூப் வேல்யூனா நான் எழுதினா தான் என்னால் சால்வ் பண்ண முடியும்னு இருக்கக்கூடாது, மைண்ட்லேயே அது இருக்கணும். கம்ப்யூட்டர் மாதிரி அதில் வேல்யூ புட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபிகேஷனில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கேர்லெஸ் மிஸ்டேக்கு, கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் வரும். அப்போ அந்த மாதிரியான சம்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதை பேப்பர் எழுதுறப்போ ப்ராப்பராக எழுதி கவனமாக போர்ட் மார்க்ஸ் உள்ள அப்ளை பண்ணுங்கள். ரேஷியோ மெத்தட்ஸை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ரியல் வேல்யூ எடுக்காதீங்க, ரேஷியோ வேல்யூஸ் வச்சே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் ஏன் ரியல் வேல்யூ எடுக்காதீங்க, ரேஷியோ வேல்யூ ஏன் எடுங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ரியல் வேல்யூ வச்சு இப்போ ரியல் வேல்யூ கொடுக்குறாங்க, இப்போ ஒரு 1,75,000 ரூபான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கணுமே, இவங்களுக்கு 2:5ங்கிற பர்சன்டேஜில் இதாகுது. இந்த 2:5 வச்சே இதோட ரிலேட் பண்ணுங்க. அப்படி தான் மோஸ்ட்லி பண்ணுவீங்க நிறைய பேர். சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 2 வேல்யூ என்னது, 5 வேல்யூ என்னன்றது ஃபைனலாக கண்டுபிடிச்சதெல்லாம் பண்ணுவீங்க. அது தேவை கிடையாது. இது 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களா, 3 என்னன்னு கண்டுபிடிங்க, இதுதான் 7னா 3ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க, முடிஞ்சிடும். இவ்வளோ போதும். ஓகேவா, அதே மாதிரி அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் கியூபு ஸ்கொயரோட ட்ரிக்ஸை கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/x அதில் ஸ்கொயர் கியூப் வேல்யூஸ் கேட்குறாங்கன்னா அதோட வேல்யூஸ் நம்ம கியூப் ஆர் ஸ்கொயர் பண்ண வேண்டியது வரும். அந்த சமயத்தில் உட்காந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. அதனால ஸ்கொயர் கியூப் ட்ரிக்கு கட்டாயமாக கற்றுக்கோங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த வேல்யூஸை மெமரைஸ் பண்ணிடுங்க. பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும்
ரேஷியோ மெத்தட்ஸை வச்சே சால்வ் பண்ணுங்க. இப்போ ஏ வந்து 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பி வந்து 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ 60,000 50,000 எடுக்காதீங்க, 5 6ன்னு எடுத்தே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? அது நமக்கு கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? நான் இந்த வேல்யூ சொல்றது 50,000 60,000 நீங்க 5 6ன்னு போட்டுருவீங்க. இதே இது வேற நம்பர்ஸ் இருக்கும், அதுவுமே நிச்சயமா ஏதாவது ஒரு ரேஷியோல தான் இருக்கும். அந்த வேல்யூ வச்சு புட் பண்ணி சால்வ் பண்ணுங்க, கால்குலேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ஷன் மெத்தடே யூஸ் பண்ணுங்க. ஃப்ராக்ஷன் மெத்தட்ஸ் படிக்கிறப்போ நமக்கு 3 டைம் போடுறோம் இல்லை 4 டைம் போடுறோம்னா நிச்சயமா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் இந்த இடத்துல போடுவோம். கரெக்டா? அதனால ஸ்கொயர் கியூப் வேல்யூ கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சக்சசிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, சக்சசிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 5% சக்சசிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 6 மாசமா கால்குலேட் பண்றாங்க, 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி ஒன்று போடுவோம் தெரியுமா? அதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷங்கிற மாதிரி டேபிள் போட்டு 5%க்கு 3 வருஷம்னா என்ன வரும் கன்சாலிடேட்டடா, 10%னா என்ன வரும், 12% என்ன வரும், 15னா என்ன வரும், 20னா என்ன வருங்கிறதெல்லாம் ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து 5 10க்கு நீங்க போட்டு தான் செஞ்சிருப்பீங்க. நம்ம கிளாஸ்ல அப்படி தான் டீச் பண்ணியிருப்போம். நீங்க யார்கிட்ட படிச்சாலும் 5 10க்கு போட்டுப்பாங்க. 12 15 20க்குலாம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல இப்போ ஒரு வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்றாங்க. அப்போ 6% ஒரு டேர்முக்கு. ஓகேவா? அப்போ 3 டேர்ம்னா 6%ஓட 3 இயருக்கான கன்சாலிடேட் என்னன்னு பாருங்க. டைரக்டா அதுல இருந்தே கண்டுபிடிச்சலாம். அதுல உட்காந்து சக்சஸிவ் போட்டு அதுக்கப்புறம் செய்யறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராப்பரா எப்பவுமே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கம்பேரிசன்ல போங்க. ஓகேவா? ரியல் வேல்யூ எடுக்காதீங்க. கம்பேரிசன் இந்த சென்ஸ் என்னன்னா இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இவ்வளோ அமௌண்ட் வர்ற மாதிரி இருக்கு, அதே மாதிரி இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வருங்கிறப்போ நீங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போற மாதிரி பார்க்காதீங்க, அதோட ரிலேட் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி பாருங்க. இது எல்லாமே நீங்க நோட்ஸ்ல நீங்க எடுத்தப்போ இது எல்லாமே இருக்கும், அதை ப்ராப்பரா அப்ரோச் பண்ணுங்க. மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பேஸ் பண்ண சம்ஸா இருக்கு. பிரைஸ் பேஸ் பண்ண சம்னா இப்போ ஒரு கூடாரம் அமைக்கணும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 1 மீட்டருக்கு 7 ரூபான்னு ஆகுது. அப்போ டோட்டலா எவ்வளவு ஆகும் கேட்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல 7 நம்பர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சு அது 7ஆல மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரோட மல்டிப்ளை பண்றீங்கன்னா அந்த நம்பரால டிவிசிபிள் ஆகும். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்பீங்க, அதை 7ஆல மல்டிப்ளை பண்ணீங்க, வரக்கூடிய வேல்யூ இருக்குல்ல அது 7ஆல நிச்சயமா டிவிசிபிள் ஆகும். ஸோ அதனால உடனே என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பிரைஸ் பேஸ் பண்ண சம்ஸா இருக்கு, 25 ரூபா ஆகுது, 7 ரூபா ஒரு மீட்டருக்கு ஆகுது, மொத்தம் எவ்வளவு ஆகுன்னு கேட்காங்கன்னா ஆப்ஷன்ஸை இந்த நம்பர்ஸால டிவைட் பண்ணுங்க. எது டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் அந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி பை வேல்யூ வச்சு இப்போ பையனா 22/7 22 எப்படி எழுதிக்கலாம், 2 × 11 எழுதிக்கலாமா? அப்போ ஒரு நம்பர் வந்து 11ஆல மல்டிபிள் ஆகுதுன்னா அந்த நம்பர் நிச்சயமா 11ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ ஆப்ஷன்ல 11ஓட டிவிசிபிள் செக் பண்ணுங்க, 2ஓட டிவிசிபிள் செக் பண்ணுங்க, எது ஆன்சரா வருதோ அது உடனே குயிக்கா போட்டு போயிருங்க. ஏன்னா நிச்சயமா நமக்கு 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் 11ஓட இதை ஃபாலோ பண்ணும், அடுத்து 2ஓட இதை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணும், அதுதான் ஆன்சர். உட்காந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இதெல்லாமே ஷார்ட் இருக்குதான். ஓகேவா? அடுத்தது ரெகுலரா 7 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர்ஸை வச்சு தான் ரேடியஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா சர்க்கிளோடையதா இருக்கட்டும், ஸ்பியரோடதா இருக்கட்டும், சிலிண்டரோடதா இருக்கட்டும், கோனோடதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வால்யூம் என்ன வரும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும், ஏரியா என்ன வரும், இதோட வேல்யூலாம் நல்லா எழுதி வச்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வேல்யூ ஸ்டாண்டர்ட் ட்ரிக்ஸ். அதாவது நமக்கு மென்சுரேஷனில் இப்போ ரேடியஸ் 10% கூடுது, ஸோ ஏரியா என்ன கூடும், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. கரெக்டாக? அந்த இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்டாக சிலது இருக்கும். அதாவது 1 டைமென்ஷனல் வேல்யூ வந்து எல்லா இடத்துலையும் சேமாக தான் கூடும். ஓகேவா? அதே மாதிரி 2 டைமென்ஷனல் வேல்யூ இதுல இருந்து டபுள் ஆகிற மாதிரி இருக்கும், 3 டைமென்ஷன் அது வந்து கியூப் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிக் எல்லாம் நல்லா கற்று வச்சுக்கோங்க, அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏன்னா ட்ரெடிஷ்னலாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கானது போகாதீங்க. அடுத்தது ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ் வந்து நம்பர்ஸ்ல இருக்குன்னா உடனே வேல்யூ புட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். அடுத்தது ஸ்டாண்டர்டா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேஷியோ இப்போ 30 டிகிரினா 1√3 2ன்னு வருதா? ஸோ இது எல்லாமே நல்லா படிச்சிருங்க. இது சிங்கிள் டிகிரிக்கு ஓகே, டபுள் டிகிரிங்கிறப்போ இதோட டிஸ்டன்ஸ் √3 - 1 இந்த மாதிரிலாம் வரும்ல, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே போய் உட்காந்துட்டு இதை அப்ளை பண்ணிடுங்க. அங்கே போய் உட்காந்துட்டு இந்த 30 இது 45னா இது, அப்போ இந்த இடத்துல √3 - 1 வரும், அந்த மாதிரிலாம் போடாதீங்க, அது வேஸ்டிங்காக டைம் தான். ஓகேவா? அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட் இருக்குல்ல ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இந்த டயக்ராம் வந்தா இந்த டிகிரி வந்தா இதுதான் டிஸ்டன்ஸ், அதை நல்லா நோட் பண்ணி அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிடுங்க. அடுத்தது டிவிசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க
38ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடியது, இல்லைனா பார்த்தீங்கன்னா 88ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடியதுமாங்க. 88ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா 8ஆல் டிவிசிபிலிட்டி ஃபாலோ பண்ணணும், 11ஆல் டிவிசிபிலிட்டி ஃபாலோ பண்ணணும். உடனே ஆப்ஷன்ஸை செக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இது நான் சொன்னது மேக்ஸில் பெரும்பாலும் இது எல்லாம் உங்களுடைய டைமை சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால மேக்ஸுக்கு இந்த அப்ரோச்சை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. ரீசனிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரிஸ் கம்ப்ளீஷன், அனாலஜி, கோடிங் அண்ட் டிகோடிங் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை வச்சே போங்க. முதல்ல இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது இதோட ரிலேட் ஆகுது, இது இதோட ரிலேட் ஆகுது, அப்போ இது வந்து எதோட ரிலேட் ஆகுன்ற மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. நீங்கள் இது எல்லாத்துக்கும் எல்லா நம்பரையும் செக் பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகேவா? முதல்ல ஆப்ஷனுக்கு போங்க. ஆப்ஷன்ஸில் யூனிக்காக சில ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. அதில் இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது, செகண்ட் லெட்டர் சேமாக இருக்குது, மூணாவது லெட்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கா? ஓகே, அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இப்போ இதில் இதை மட்டும் செக் பண்ணுங்க, இது என்ன லாஜிக்காக ஃபாலோ பண்ணியிருக்கேன். மொதல் 3க்கு மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ அதே 3 வந்து இங்கே செக் பண்ணுங்க, மூணாவது வேல்யூக்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த மிச்சம் இதில் 4, 5 லெட்டர்ஸ் இருந்தாலும் அதை நம்ம கவனிக்கணுன்றது கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ டைம் நல்லாவே சேவ் ஆகும். ஓகேவா? ஆப்ஷன்ஸை செக் பண்ணுங்க, அதில் மொதல் 2-3 பிளேசஸை மட்டும் செக் பண்ணுங்க, இல்லை யூனிக்காக ஏதாவது பிளேஸ் இருக்கா அதை மட்டும் செக் பண்ணுங்க. சீரிஸ் கம்ப்ளீஷன், அனாலஜி, கோடிங் அடிக்குள்ள டைரெக்டாக போயிருங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஜிக் ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க, அதே லாஜிக் தான் இங்கேயும் அப்ளை இருக்கா, அதே லாஜிக் வந்து 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் இங்கே அப்ளை ஆயிருக்குன்னு பார்த்துட்டீங்க, இந்த 3த்தையும் நான் செக் பண்ணிட்டு தான் அடுத்தது போவேன்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்டிங் டைம் தான். மோஸ்ட்லி அப்படி 2-3 இடத்துல லாஜிக் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ மொதல் ஆப்ஷன் மட்டும் ஆன்சராக சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் செக் பண்ணுறதுங்கிறது வேஸ்டிங் டைம் தான். இப்போ அதுக்கு டைமும் கிடையாது. அடுத்தது ஆல்ஃபாபெட்ஸ் எல்லாமே நம்பர்ஸையோட மனப்பாடம் பண்ணிடுங்க. ஆப்போசிட் லெட்டர் அதுக்கு என்னன்றதை மனப்பாடம் பண்ணிடுங்க. பேக்வேர்டு கவுண்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த பேப்பரில் ஏபிசிடி எழுதிக்கிட்டு 1 2 3 1 2 3 அப்படி என்ற மாதிரி பார்க்காதீங்க. நமக்கு அது டைம் வேஸ்ட் தான் ஆகும். மைண்ட்லேயே பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். 26லேருந்து 15 கழிக்கிறதுக்கு பெரிய மேட்ரு கிடையாது. அங்கே உட்காந்து எண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அல்ஃபாபெட்ஸோடதுன்னா மைண்ட்லேயே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணலாம். அது மோஸ்ட்லி பண்ணுவீங்க. ஆனால் ஒரு சிலர் எழுதி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்காது, வேண்டாம். அடுத்தது சிலாகிசம், அனாலிட்டிக்கல் ரீசனிங் இருக்கா, இது ரெண்டுத்துக்கும் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால இந்த ரெண்டுத்துலையுமே எவ்வளோ கிளாரிட்டி கொண்டு வர முடியும், டவுட்டே வரக்கூடாது. ஏன்னா அனாலிட்டிக்கல் ரீசனிங்ல 3 கொஸ்டின் கேட்குறாங்க எஸ்எஸ்சி சிஜிஎல்ல. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸையுமே வந்து திங்க் பண்ணுறதுக்குலாம் டைமே கிடையாது. பார்க்குறீங்களா ஸ்டேட்மெண்ட்டு, கன்க்ளூஷன் பார்க்குறீங்களா, எது ஆன்சரோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்க போகுது. நமக்கு கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டைமு. உடனே சால்வ் பண்ணணும். அப்போ சமயத்தில் நம்ம யோசிச்சு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் இந்த டாப்பிக்கில் இருக்காது. அதனால இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் கன்ஃபியூசிங் டாப்பிக்காக இருக்கும். அதனால இதுக்கு கிளாரிட்டி வர்றதுக்கு நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையும் சரி பண்ண அந்த டாப்பிக்கில் கிளாரிட்டியும் வந்துடும். ஓகேவா? அடுத்தது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ செலெக்ஷன் போஸ்ட் கிராஜுவேட் 2025 பேப்பர். இதில் உள்ள பேப்பரில் உள்ள அனாலஜி, சீரிஸ் கம்ப்ளீஷன், கோடிங் அண்ட் டிகோடிங், ஆட் ஒன் அவுட் கொஸ்டின்லாம் நல்லா சால்வ் பண்ணிருங்க. ஏன்னா கோடிங் அண்ட் டிகோடிங்கில் நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ன்றதை கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆட் ஒன் அவுட்லேயும் அதே மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த பேப்பர்ஸ்லாம் நல்லா சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க தான் நமக்கு 2026 எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க, ப்ராப்பராக இன்டர்சேஞ்ச் பண்ணுறது கிடையாது, இல்லை அதுலேயே வந்து ஸ்டக் ஆகுறீங்க, இது அங்கே போட்டோமா போடலையான்றது. அதனால் கொஞ்சம் கிளாரிட்டியோடு வச்சுக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நிறையவே அவாய்ட் ஆகும். ஓகேவா? அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு, இப்போ இதில் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும்னு இருக்குல்ல, இந்த வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் கொடுத்துருடைய நம்பர்ஸில் அந்த சிம்பிள்ஸை கொஞ்சம் மறந்துட்டு இந்த நம்பர் வர்றதுக்கு என்ன வரணும்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே இன்ட் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸும் இன்ட்டையும் வேறு வேல்யூ போடுறங்க மாதிரி ஆப்ஷனை கொடுக்குறாங்கன்னா, இப்போ இதில் 18 இருக்குன்னா இப்போ எப்போ இது 18ஆக வரும், இதை மறந்துடுங்க. 5 2 மல்டிப்ளை பண்ணி அது 8ஓட கூட்டினா தான் 18 வரும். அப்போ இங்கே என்ன வரும், மல்டிபிள் வரணும், இங்கே ப்ளஸ் வரணும். அப்போ ஆப்ஷன் அதில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்ட்லேயே வந்து அந்த சிம்பிள்ஸை மறந்துட்டு அந்த 18 வர்றதுக்கு என்ன வேல்யூ இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அனாலிட்டிக்கல் ரீசனிங் நிறைய கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கிளாரிட்டி கம்மியாக இருக்குங்கிறதுனால நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 2 கொஸ்டின் நிச்சயமாக கேட்குறாங்க. 3மே சில சமயங்களில் கேட்குறாங்க. அதனால் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே கொஞ்சம், ஆனால் இருக்கலையே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எஸ்எஸ்சியோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் ரொம்ப ஈஸி. அதனால் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது எஸ்எஸ்சியோட கொஸ்டின்ஸை ரெகுலராக சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுவே போதும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பெரிய ஷார்ட் இருக்கலாம் தேவை கிடையாது. அண்ட் ஃபைனல் டிப்ஸ்,
இந்த செக்ஷனல் டைமிங்கிறது பயப்பட வேண்டிய விஷயமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் செக்ஷனல் டைமிங் கிடையாது. ஏன்னா நம்மளால வந்து ப்ரீவியஸான கேசஸ்லேயே 13லேருந்து 18 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரீசனிங் சால்வ் பண்ணிடலாம். டஃபஸ்ட் பேப்பராக இருந்தால் 16 நிமிஷம் 17 நிமிஷம் எடுக்கிறீங்க. ஈஸியான பேப்பராக இருந்தால் 13 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த டஃபஸ்ட் பேப்பர் கேட்டாலும் நம்ம 15 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கு நாம நம்மளோட மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம மிஸ்டேக்ஸ் சரி பண்ணாலே நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது செக்ஷனல் டைமிங் வந்திருக்கிறதுனால எல்லா கொஸ்டினுமே கால்குலேட்டிவா அப்படின்னு கேட்க போறது கிடையாது. ஓகேவா? ஸோ 1-2 கொஸ்டின் எப்பவுமே இருக்க மாதிரி கால்குலேட்டிவா இருக்கலாம். ஆனா நம்ம கட் ஆஃபை கிளியர் பண்றதுக்கான மார்க் எடுக்கிற அளவுக்கான டிஃபிகல்ட்டிங்கிறது இருக்காது, ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி. அதனால மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் உங்களோட செலெக்ஷனுங்கிறது முழுக்க முழுக்க நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்கிறதுல டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் பண்ணுறப்போ நீங்கள் ஃபைண்ட் பண்ணக்கூடிய வீக் ஏரியாஸ் இருக்குல்ல, அதை அதுக்கப்புறமா லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கள, அதில் தான் உங்களோட செலெக்ஷனுங்கிறது இருக்குது. செக்ஷனல் டைமிங் எல்லாருக்குமே புதுசு. ஸோ நீங்கள் இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்றாப்புல அப்ரோச்சஸ் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயம் சிஜியில் இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல் இருக்கட்டும், செலெக்ஷன் போஸ்ட்டாக இருக்கட்டும், நல்ல மார்க்கோட கிளியர் பண்ண முடியும். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜுங்கிறது டைம் தான். நமக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு டைம் இருக்கு. இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த மாதம் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு ஜூலை மந்த் எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்சது நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 2.5 மாதம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 75 நாளைக்கு அப்புறம் எக்ஸாம்ன்றது கண்டிப்பாக. இந்த 75 நாளுங்கிறது மோர் தென் எனஃபான டைமு நம்ம இந்த டைம் டேக்கனை கம்மி பண்ணுறது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டீங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த டைம் டேக்கனை தான் கம்மி பண்ணும். 75 நாளுங்கிறது 2.5 மாதம். நீங்கள் ஒரு மாதம் நல்லா ஒர்க் பண்ணி கன்சிஸ்டண்டாக ஒரு மாதம் ஒரு கோலை நோக்கி ஒர்க் பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக அச்சீவ் பண்ணிடும். ஒரு மாதத்தில் நம்மளோட ரீசனிங் டைம் டேக்கன் நல்லா கம்மி பண்ணிடலாம். மேக்ஸ் டைம் டேக்குன்னு 20-25 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு இருந்தவங்க அது கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அடுத்து இன்னும் ஒரு 1.5 மாதம் டைம் இருக்கப்போ அது இன்னும் கம்மி பண்ணி நிச்சயமாக 15 நிமிஷத்தில் நம்மளால் என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின் மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியுமோ அதை பண்ணிட முடியும். அதனால் அதை நினச்சி ரொம்ப ஒரீடுங்கிறத பண்ணாதீங்க. ஓகேவா? நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ரிசல்ட்டுங்கிறது நிச்சயமாக உங்கள் எக்ஸாம்ஸில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி 2026 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல பெஸ்ட் கிளாஸ் தான் இது கட்டாயமாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.